السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 31வது பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தொடர்ந்து பல வகையான துன்புறுத்தல்களும் அநியாயங்களும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் அன்னாருடன் இருந்த அந்த சஹாபாக்கள் தோழர்களும் மிகவும் உறுதியாகவே இருந்தார்கள். இப்படியாக தொடர்ந்து அவர்கள் பல இன்னல்களையும் பல நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, மேலும் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை, தீனுடைய காரியங்களை பகிரங்கமாக செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போய் தைரியமாக தொழுவதற்கு கூட அவர்களுக்கு வழி இருக்கவில்லை. இப்படியாக அச்சத்துடனும் பயத்துடனும் இருக்கும் பொழுது நுபுவத்து கிடைத்து 6 வருடங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. நபித்துவம் கிடைத்து 6வது வருடத்தின் இறுதி பகுதி ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. அதுதான் நபித்துவம் கிடைத்த அந்த 6வது வருடத்தின் இறுதி பகுதியில் ஜுல்ஹிஜ்ஜா மாதத்திலே 2 மிக முக்கியமான வீரர்கள், மிக முக்கியமான 2 தைரியசாலிகள், அப்படிப்பட்ட 2 வாலிபர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக பல விடயங்களில் ஈடுபட்ட மிக முக்கியமானவர்களில் 2 பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அந்த நபி தோழர்களுடனும் வந்து முஃமின்களாக முஸ்லீம்களாக இணைந்து கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, மற்றவர் ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் நெருங்கிய உறவுகளில் ஒருவராக இருந்தவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய காரணம் ஆச்சரியமானது. அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குவதற்கு காரணங்களை எப்படியெல்லாம் அமைக்கிறான் என்பதையும் நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய காரணம் என்னவென்றால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பக்கத்தால் கொடியவன் அபூ ஜஹல் கடந்து சென்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட பொழுது அவர்களை முதலாவதாக வார்த்தைகளால் நோவித்தான். கண்டவாறெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட ஆரம்பித்தான். எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எதுவும் பேசவில்லை, மௌனமாக இருந்து அவன் ஏசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு அபூ ஜஹல் பொறுக்கவில்லை. அந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவர்களுடைய தலையிலே அடித்தான். முபாரக்கான அந்த தலையிலே அந்த கல்லை வீசி எறிந்தான். அன்னாருடைய தலை காயமாகிவிட்டது. இரத்தமும் அந்த இடத்திலிருந்து வடிந்தது. பிறகு அபூ ஜஹல் போய் அந்த கஅபாவுக்கு பக்கத்தில் இருந்த குறைசிகளோடு உட்கார்ந்து கொண்டான். அவர்களுடன் போய் சேர்ந்து அமர்ந்து கொண்டான். ஆனால் இந்த காட்சியை அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய ஒரு வேலைக்காரி பெண் சஃபாவிலே இருந்த அவருடைய வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த இடத்தை நோக்கி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையிலே வில்லும் இருந்தது. மிகவும் ஒரு வீர வாலிபராக இருந்தவர்கள். அந்த இடத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய அந்த வேலைக்காரி பெண் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த செய்தியை சொன்னார். அபூ ஜஹல் நடந்து கொண்ட அந்த விதத்தை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது முஸ்லிமாக இல்லாமல் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரரின் மகன், நெருங்கிய உறவு. அபூ ஜஹல் இப்படி அநியாயமாக நடந்து கொண்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கடும் கோபப்பட்டார். அபூ ஜஹல் இருந்த இடத்தை நோக்கி வேகமாக சென்றார். மஸ்ஜிதுக்குள் நுழைந்தவுடன் அபூ ஜஹலிடம் கேட்டானே, கேவலம் கெட்டவனே, நீ யாருக்கு ஏசினாய்? யாருக்கு நீ அடித்தாய்? அவர் மீது வந்த கோபத்தின் காரணமாகத்தான் அவர் முதலாவதாக சொன்னார், வஅன அலா தீனிஹி, நானும் அவருடைய தீனில் தான் இருக்கிறேன், நானும் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபூ ஜஹலை மிகவும் கடினமாக தாக்கினார். இதை கண்டவுடன் அபூ ஜஹலுடைய ஊரைச் சேர்ந்த பனி மஹ்சூம் கோத்திரத்தாரில் உள்ள சிலர் கிளர்ந்தெழும்பினார்கள். அதற்கு எதிராக ஹதரத் ஹம்சாவுடைய கபீலா கோத்திரம் பனு ஹாசிம் கிளையார்களும் கொதித்தெழுந்தார்கள். அப்பொழுது அபூ ஜஹல் சொன்னான், விட்டுவிடுங்கள், நான் இவருடைய சகோதரனின் மகனை மிகவும் கடினமாக ஏசிவிட்டேன், அதனால்தான் இந்த பிரச்சனை உருவாகியது என்று அவன் பயந்து அவர்களை நிறுத்தினான். அபூ ஜஹல் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அநியாயமும் கொடுமையும் ரசூல் அந்த இடத்திலே பொறுமையாக இருந்ததும் இப்படிப்பட்ட மிக முக்கியமான குறைசி வாலிபருக்கு நேர்வழி கிடைப்பதற்கு காரணமாகியது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அவர்கள் நானும் அன்னாருடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறேன், ஒரு முஸ்லிம் என்று சொன்னது உண்மையான உள்ளத்தால் அல்ல, வெறுமனே இவனிடத்திலே பழி வாங்குவேன், இவன் செய்த அநியாயத்தினுடைய ஆத்திரத்தில் தான் அவர் கூறினார். சும்ம ஷரஹ அல்லாஹு சத்ரஹு, பிறகு அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த மார்க்கத்துக்கு அவர்களுடைய உள்ளத்தையும் திறந்து விட்டான். உறுதியான அந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து கொண்டார்கள். மிகவும் சிறந்த ஒரு சஹாபியாக வாழ்ந்தார். இது முதல். பல கஷ்டங்கள், நெருக்கடிகள், சிரமங்கள், துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நபித்துவம் கிடைத்து 6வது வருடத்தின் இறுதியிலே
இப்படி இணைந்து கொண்டது சஹாபாக்களுக்கு, இஸ்லாத்துக்கு மிக பெரிய ஒரு வெளிச்சம் திடீரென்று வந்ததை போன்று இருந்தது. அவர்களுடைய உள்ளத்துக்குள் இருந்ததை விட ஒரு வகையான தைரியம் வந்துவிட்டது. அது பல தியாகங்களுக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது. இருந்ததை விட ஒரு படி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக அது கருதப்பட்டது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அவன் ஒரு பக்கம் நோவிக்கிறான், ரசூலுடைய தலையிலிருந்து இரத்தத்தை சிந்த வைக்கிறான். அந்த தியாகத்தினுடைய பின்னணியிலே அல்லாஹ் மிகவும் சிறந்த ஒருவருக்கு ஹிதாயத்தை வழங்கி இன்னும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அதனை காரணமாக ஆக்கிவிடுகிறார். இப்படி இந்த உயர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தீன் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதனுடைய உயர்வையும் அதனுடைய பரிபூரணத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தியாகத்தின் பின்னணியிலே இப்படிப்பட்ட பல தரப்பில் உள்ளவர்களும் ரசூலுடன் இணைந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தை உள்ளத்தினால் எடுத்து வாழ்க்கையில் உண்மையாகவே பின்பற்றுவோம். இந்த உயர்ந்த தீனை கொடுத்து எந்த ரசூலை அல்லாஹ் எங்களுடைய தூதராக அனுப்பி வைத்தானோ அந்த ஹபீபை அதிகமாக நினைத்து ஸலவாத்து சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.